இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கும்பமேளா திருவிழா நெரிசலில் சிக்கி 7க்கும் மேற்பட்டோர் பலி. வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளா திருவிழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் சுமார் 10 பேர் படுகாயம் அடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பு படையினரும் அவசர சேவை பிரிவினரும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இச்சம்பவம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இந்த மிகப்பெரிய திருவிழாவின் போது சட்ட ஒழுங்கை பராமரிக்கவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் சுமார் 50,000 பாதுகாப்பு பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். எனினும் அந்த சிறிய பகுதியில் மிகப்பெரிய கூட்டம் கூடுவதால் இவ்விழாவின் போது கூட்ட நெரிசல் ஏற்படுவது வழக்கமாகும். 2013ஆம் ஆண்டில் இத்திருவிழாவின் போது பிரயாக்ராஜில் உள்ள ஒரு ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது 40 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே மகா கும்பமேளா நடைபெறும் பகுதிகளில் அதிகரிக்கும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அதிகாலை தொடர்ந்தே புனித நீராடுவதற்காக வந்திருந்த மக்களை கட்டுப்படுத்த போலீசார் முயன்று வருகின்றனர். ஆம்புலன்ஸ்கள் கடந்து செல்லவும் சிறப்பு பாதைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் நேற்று அமாவாசை அனுசரிக்கப்பட்டதால் சங்கம் நதி பகுதி மக்கள் கூட்டத்தில் நிரம்பியிருந்தது. குளிர்காலத்தையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் நதியில் நீராடினர். புனித நீராடலுக்காக நேற்று மட்டும் பிரயாக்ராஜில் சுமார் 10 கோடி மக்கள் ஒன்று கூடினார்கள் என கூறப்பட்டது. இவ்வாண்டு விமர்சையாக கொண்டாடப்படும் சீன புத்தாண்டு. முந்தைய ஆண்டுகளை விட இவ்வாண்டு சீன புத்தாண்டு கொண்டாட்டம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை மலேசியாவின் அடையாளமான பெட்ரனஸ் இரட்டை கோபுரத்தில் சீனாவை சேர்ந்த குழு ஒன்று 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்திய நிகழ்ச்சியின் மூலம் இது நிரூபிக்கப்பட்டதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாயித் ஹமீதி தெரிவித்தார். G2G உறவுகளில் இருந்து மட்டுமல்ல, B2B வணிகத்திலிருந்து வணிகம் மற்றும் மக்களிடம் இருந்து மக்களுக்கு என்பதை சீனாவுடனான 50 ஆண்டு கால அரசு தந்திர உறவு அண்மையில் KLCCயில் சீனாவை சேர்ந்த ஒரு குழுவினரால் நடத்தப்பட்ட ட்ரோன் நிகழ்ச்சி புலப்படுத்தி உள்ளது என்றார் அவர். மலேசியா மற்றும் சீன பிரதிநிதிகளின் அதிகாரப்பூர்வ வருகைகள் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்த முடியும் என்றும் டாக்டர் அகமது தெரிவித்தார். 2026 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டை முன்னிட்டு அதிகமான சீன சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிவார்கள் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். புதன்கிழமை மாசிசா ஏற்பாட்டில் நடைபெற்ற சீன புத்தாண்டு திறந்த இல்ல உபசரிப்பில் டாக்டர் அகமது கலந்து கொண்டார். சரவாக் நிலச்சரிவில் 4 சடலங்கள் மீட்பு. சரவாக் மீரி நகரில் உள்ள கம்போங் லேராங் புக்கிட்டில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் இடிபாடுகளில் சிக்கிய 6வரில் ஒருவர் காப்பாற்றப்பட்ட வேளையில் 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 2 பெண்கள், 3 சிறுமிகள், 1 சிறுவன் ஆகியோரை உள்ளடக்கிய இச்சம்பவம் குறித்து அதிகாலை 2:58 மணிக்கு தங்கள் தரப்பிற்கு தெரிய வந்ததாக சரவாக் மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM-இன் நடவடிக்கை மையம் குறிப்பிட்டிருந்தது. முன்னதாக இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆடவரை எவ்வித காயங்களும் இன்றி தங்கள் தரப்பு காப்பாற்றியதாக நடவடிக்கை மையத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நேற்று காலை 6:17 மணிக்கு 17 வயதுடைய ஆடவரின் சடலத்தை சரவாக் மாநில JBPM கண்டெடுத்துள்ளது. பின்னர் காலை சுமார் 10:53 மணிக்கு மற்றொரு சடலம் மீட்கப்பட்டது. கண்டெடுக்கப்பட்ட அந்த உடல் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி இருந்ததாகவும் அவர் இறந்ததை சுகாதார அமைச்சின் ஊழியர் ஒருவர் உறுதி செய்ததாகவும் சரவாக் மாநில JBPM நடவடிக்கை மையம் தெரிவித்தது. இந்நிலையில் 2வது சடலம் கண்டெடுக்கப்பட்ட 1 மணி நேரத்திற்கு பின்னர் மேலும் 2 சிறுமிகளின் சடலங்களையும் மீட்பு குழு கண்டெடுத்தது. முதலாவது சிறுமியின் உடல் காலை 11:38 மணி அளவிலும் அடுத்த 10 நிமிடத்தில் 4வது உடலும் கண்டெடுக்கப்பட்டதாக நடவடிக்கை மையம் குறிப்பிட்டது. அணு ஆயுத கூடத்தில் வடகொரிய அதிபர் உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவு. ட்ரம்ப் சொல்வது என்ன? அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவியேற்றது முதல் சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தங்கள் நாட்டின் அணு ஆயுத உற்பத்தி மையத்தை பார்வையிட்டு
அமெரிக்காவிடம் தனது இருப்பை மீண்டும் நிரூபித்துள்ளார். கிம் ஜாங் உன் அணு ஆயுத கூடத்தில் ஆய்வு செய்யும் புகைப்படங்கள் வெளியாகி அந்நாட்டின் அணுசக்தி போர்த்திறன் குறித்து உலக நாடுகள் கவலை கொள்ள செய்துள்ளது. முன்னதாக கடந்த 2019 அதிபராக இருந்த சமயத்தில் ட்ரம்ப் வடகொரியா சென்று கிம் ஜாங் உன்னை சந்தித்தார். வடகொரியாவுக்கு ஒரு அமெரிக்க அதிபர் செல்வது அதுவே முதல் முறை. அதனால் அதன் பின் அமைந்த ஜோ பைடன் அரசுடன் வடகொரியா நல்லுறவை பேணவில்லை. மாறாக மேற்கு நாடுகளை பகைத்து உக்ரைனுடன் போரிடும் ரஷ்யாவுடன் வடகொரியா கைகோர்த்தது. ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையில் ராணுவ ஒத்துழைப்பு உடன்படிக்கை கையெழுத்தானது. உக்ரைன் உடனான போரில் வடகொரியா வீரர்களை ரஷ்யா பயன்படுத்தியது. இந்த ஆய்வின் போது அணு ஆயுத உற்பத்திக்கு தேவையான யுரேனியம் செறிவூட்டலை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று நாட்டின் அணுசக்தி கேடயத்தை வலுப்படுத்த இந்த ஆண்டு உற்பத்தி இலக்கையும் தாண்டி தயாரிக்க கிம் உத்தரவிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. எதிரி நாடான தென்கொரியா மீது எந்நேரமும் வடகொரியா அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்ற அச்சம் நிலவி வருகிறது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் பதவியேற்ற ஒரு போட்டியில் கிம் ஜாங் உன் புத்திசாலி என்றும் வடகொரியாவுடன் நல்லுறவை பேண விரும்புவதாக ட்ரம்ப் பேசியிருந்தார். சீன புத்தாண்டில் அதிர்ஷ்டத்தை வரவேற்கும் வடிவமாக சிங்க நடனம். சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஆங் எனப்படும் அதிர்ஷ்டத்திற்கும் அச்சமுதாயம் முன்னுரிமை அளிப்பது வழக்கம். அந்த அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதற்கும் வரவேற்பதற்கும் சிவப்பு நிறம், அங்பாவ், பட்டாசு போன்றவை அவர்களின் பண்பாடாகவும் பாரம்பரியமாகவும் பின்பற்றப்படுகின்றன. அப்பாரம்பரியத்தின் மற்றொரு முக்கிய அம்சமாக விளங்குகிறது புத்துணர்ச்சியும் உத்வேகமும் நிறைந்த சிங்க நடனம். சீன புத்தாண்டை முன்னிட்டு அதன் தொடர்பான சிறப்பு தொகுப்பு அடுத்த இடம் பெறுகிறது. மனதை லயிக்க வைப்பதில் மட்டும் இசையும் நடனமும் பங்களிக்கவில்லை. மாறாக கவனம் செலுத்துதல், புரிதல், ஒழுங்குமுறை, கணக்கீடு, பொறுப்புணர்வு, ஒருமைப்பாடு என பல்வேறு அம்சங்களையும் அக்கலைகள் கற்றுத்தருகின்றன. அதுபோலவே பல நுட்பங்களும் நுணுக்கங்களும் நிறைந்திருக்கும் மலேசியா உட்பட ஆசிய நாடுகளில் புகழ்பெற்ற சிங்க நடனமும் விளங்குவதாக ஸ்லாங்கூர், பூச்சோங், யங் பியாங் சிங்கர் மற்றும் நாக நடன சங்க தோற்றுனரும் பயிற்றுனருமான மாஸ்டர் ஹோர் கூறினர். சீனர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் என நம்பப்படும் அந்த சிங்க நடனத்தை கற்றுத்தருவது தற்போது பிற இனத்தாரிடையேயும் வழக்கமாக ஒன்றாகி வருகிறது. ஒற்றுமையின் சின்னமாக பார்க்கப்படும் அக்கலாச்சாரத்தை தாமும் வரவேற்பதோடு அதனை அனைவரும் இலவசமாகவே கற்றுத்தருவதாகவும் மாஸ்டர் ஹோர் தெரிவித்தார்.